நான் சரண்யா, திருப்பரங்குன்றம் மதுரையிலேருந்து வரேன். நான் வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணு. என்னோட நேட்டிவ் தேனி. 4வது பொண்ணு. நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். எல்லாத்துக்குமே அப்பா தம்பி அப்படின்ட்டு அவங்களவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் போதும், ஒரு புக் இருந்தால் போதும். நான் அந்த ரூம்குள்ளே இருந்து மதுரைக்கு வரும்போது கணவரும் அப்படித்தான். அதுக்கப்புறமா நான் கணவரை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா என்னோட வீட்டுக்கு பின்னாடி தான் சாய் ட்ரைனிங் சென்டரில் தான் அவங்க தான் சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு வெற்றி நிச்சயம் மூலமாக நீ படிப்பா, முன்னாடி போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிராட்பேண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸையும் எனக்கு கொடுத்து முடித்த உடனே 98% நான் ஸ்கோர் பண்ணேன். முடித்த உடனே எனக்கு ஜாபும் கிடச்சிருச்சு இன்ஃபோநெட் நாமக்கல்ல. இப்போ நான் ஜாபில் இருக்கேன். இப்போ நான் யாரையும் எதிர்பார்க்கல. சென்னைக்கு இது என்னோட முதல் பயணம். சென்னைக்கு முதல் முறையா வரேன். நானா தனியா வரேன், யாரும் இல்ல. அப்பாவோ தம்பியோ இல்ல என் கணவரோ யாரும் இல்ல. நான் தனியா வரேன். இப்ப என்னன்னா பிங்க் பஸ் மிஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நான் ஆட்டோல போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நாங்க ஜாலியா சுத்திட்டு இருக்கோம் சார். ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்ல, எல்லா இதையுமே நான் அனுபவிச்சுட்டேன். பிகாஸ் நான் டெலிவரி கொண்டு நான் வெளியில போக மாட்டேன் அப்படிங்கறனால இப்ப ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் பக்கத்துலயே இருக்கு, ஏரியாக்குள்ள இருக்கு. நானா போனேன் அப்படிங்கும்போது அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா கவனிச்சாங்க என்ன. எல்லாமே நான் தமிழ்நாடு 2 டெலிவரியுமே நான் தமிழ்நாடு அரசாங்கத்துல தான். அவங்க என்னையவோ என் கணவரையோ விட அவங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன் சார். தமிழ்நாடு முழுக்க ஜாலியா சுத்துறேன். நிஜமாவே என்ன சென்னைக்கு கூப்பிடும்போது கூட நான் திருப்பரங்குன்ற மலை மேல நின்று கத்திட்டு வந்திருக்கேன். நான் ஜெயிச்சுட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி சார்.